கரூர் சம்பவத்திற்கு பிறகு தொய்வு விழுந்த கட்சி பணியை மீண்டும் தாவேகா தலைவர் விஜய் துரிதப்படுத்தி இருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், இந்த விவரங்கள் என்ன பதிவு பண்ணலாம்? செப்டம்பர் 27ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற அந்த பிரச்சாரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த அன்றாட பணிகளாக இருக்கட்டும், நிர்வாகிகள் நியமனமாக இருக்கட்டும் உள்ளிட்ட பல்வேறு பணிகள் தொடர்ச்சியாக 1 மாதத்திற்கு மேலாக முடங்கி போய் இருந்த சூழ்நிலையில் தற்பொழுது மீண்டும் அதற்கான அந்த உத்வேகத்தோடு அவர்கள் மீண்டும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்கான அந்த நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது ஏற்கனவே அந்த தொண்டரணி ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், வழக்கறிஞர் அணி ஆலோசனை கூட்டமாக இருக்கட்டும், அதே போல அன்றாட பணிகளை கவனிக்கக்கூடிய நிர்வாக குழு கூட்டமாக இருக்கட்டும், இப்படியாக தொடர்ச்சியாக அடுத்த கட்ட பணிகளை, அடுத்த கட்ட நகர்வுகளை தமிழக வெற்றி கழகம் தொடர்ச்சியாக செய்து வருகிறது. அந்த வகையில் பல்வேறு இடங்களில் நிரப்பப்படாமல் இருந்த பல்வேறு பொறுப்புகளுக்கான நிர்வாகிகள் அறிவிப்பு என்பது தொடர்ச்சியாக வெளியாகி வருகிறது. அந்த வகையில் பார்க்கும் பொழுது தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்திற்காக மகளிர் அணி நியமனம் என்பது நடைபெற்றிருக்கிறது. முதற்கட்டமாக 65 மாவட்டங்களுக்கான அந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகளை நியமனம் செய்து அக்கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அதில் ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, ஈரோடு, கடலூர், கரூர், கள்ளக்குறிச்சி, கன்னியாகுமரி, காஞ்சிபுரம், கிருஷ்ணகிரி, கோவை, சிவகங்கை, அதே போல சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள், கிட்டத்தட்ட அவங்க கழக ரீதியாக இருக்கக்கூடிய 65 மாவட்டங்களுக்கான மகளிர் நிர்வாகிகளை நியமனம் செய்து நடிகர் விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். தொடர்ச்சியாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்வதற்காக இந்த அறிவிப்புகளை அவர் வெளியிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் பல்வேறு கட்சி ரீதியான நடவடிக்கைகளிலும் தொடர்ச்சியாக அவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை பொறுத்த வரைக்குமே அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து தொடர்ச்சியாக விவாதம் நடைபெற்றது. இந்த சிறப்பு பொதுக்குழுக்கு முன்பாக சில நிர்வாகிகளை நியமனம் செய்து அந்த நிர்வாகிகள் நியமனத்திற்கு பொதுக்குழுவில் ஒப்புதல் பெறுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகிறது. சரணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.